மும்பை அணியின் நட்சத்திர வீரர் சூரியகுமார் யாதவ் முழு ஃபிட்னஸை எட்டிவிட்டதாக NCA தரப்பில் சான்றிதழ் அளிக்கப்பட்டுள்ளது. IPL தொடரில் பலம் வாய்ந்த அணிகளில் ஒன்றாக கருதப்பட்ட மும்பை இந்தியன்ஸ் அணி தொடர்ச்சியாக 3 போட்டிகளில் தோல்வியடைந்து புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது. வழக்கமாக முதல் போட்டியில் தோல்வியை சந்திக்கும் மும்பை அணி இம்முறை 3 போட்டிகளில் தோல்வியடைந்து இருப்பது அந்த அணி ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் புதிய கேப்டனாக ஹர்திக் பாண்டியா பொறுப்பேற்றதும் மும்பை அணி ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதனால் சொந்த மைதானத்திலேயே ஹர்திக் பாண்டியா எதிர்ப்பை சந்தித்து வருகின்றார். இதனால் மும்பை இந்தியன்ஸ் அணி என்ன செய்வதென புரியாமல் திண்டாடி வருகின்றது. இந்த நிலையில் விடுமுறைக்காக மும்பை அணி வீரர்கள் ஜாம் நகரில் முகாமிட்டுள்ளனர். இதனிடையே மும்பை அணியின் தோல்விக்கு சூரியகுமார் யாதவ் இல்லாததும் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகின்றது. இதனால் ஏராளமான மும்பை அணி ரசிகர்கள் சூரியகுமார் யாதவ் எப்போது வருவார் என்ற கேள்வியை எழுப்பி வந்தனர். தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு எதிரான T20 போட்டியின் போது சூரியகுமார் யாதவ் கணுக்காலில் காயம் ஏற்பட்டது. இதன் பின் காயத்திற்காக அறுவை சிகிச்சை செய்து கொண்ட சூரியகுமார் யாதவ் 8 வாரங்களுக்கு மேலாக ஓய்வில் இருந்தார். தொடர்ந்து NCAவில் பயிற்சியை தொடங்கிய சூரியகுமார் யாதவ் பேட்டிங் மற்றும் ஃபீல்டிங் பயிற்சியில் படிப்படியாக ஈடுபட்டு வந்தார். IPL தொடருக்கு முன் முழு ஃபிட்னஸையும் எட்டுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் NCAவின் ஃபிட்னஸ் சோதனையில் சூரியகுமார் யாதவ் தோல்வி அடைந்தார். இந்த நிலையில் NCA சார்பாக சூரியகுமார் யாதவிற்கு மீண்டும் வைக்கப்பட்ட சோதனையில் அவர் முழு ஃபிட்னஸையும் எட்டியது தெரியவந்துள்ளது. இதற்கான சான்றிதழ் ஏப்ரல் 5ஆம் தேதி கிடைக்கும் என்பதால் அதன்பின் சூரியகுமார் யாதவ் மும்பை அணியுடன் இணைவார். இதனால் ஏப்ரல் 8ஆம் தேதி நடக்கும் டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் சூரியகுமார் யாதவ் களமிறங்க வாய்ப்புள்ளது. கடந்த சீசனில் சூரியகுமார் யாதவ் 16 இன்னிங்ஸ்களில் விளையாடி 4 அரை சதம் 1 சதம் உட்பட 605 ரன்களை விளாசியிருந்தார். இதனால் மும்பை அணி நிர்வாகம் தரப்பிலும் சூரியகுமார் யாதவின் வருகை அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. சூரியகுமார் யாதவ் மும்பை அணிக்கு திரும்பும் பட்சத்தில் நம்பர் 3இல் விளையாடி வரும் நமன்தீர் நீக்கப்படுவார் என்று பார்க்கப்படுகின்றது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.